கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல காலை வேளையிலே உங்கள் யாவரை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குட் டு பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் திஸ் மார்னிங். தேவன் நல்லவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள். ஹல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிற ஒரு காரியம், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளியாகும். ஹல்லேலூயா. எல்லாம் the heaven and the earth will pass away but the word of God will remain forever. அந்த வசனத்தை நாம் கேட்போம், அந்த வசனத்துக்கு நம்ம விட்டு கொடுப்போம், வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற சக்தியும் ஆற்றலும் அதற்கு உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர். இந்த வேளையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் இருதயத்தையும் சிந்தைகளையும் கொஞ்ச நேரத்தை திசை திருப்ப நான் வாஞ்சிக்கிறேன். உங்கள் சேவைகளை நீங்கள் கவனமாய் வைத்துக் கொள்ளுங்கள். சிந்தைகள் கவனச்சிதறல்கள் இல்லாதபடிக்கு நீங்கள் கவனிப்பீர்களே, ஆனால் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாக்கத்தையும் நிச்சயமாய் ஏற்படுத்தும். வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம். Turn your Bible to the book of Numbers chapter 14. 34வது வசனத்திலிருந்து 37வது வசனம் முடிய இந்த வார்த்தையை வாசிக்க கேட்போம். என்னாகமத்தின் புஸ்தகம். Everyone turn your Bible to the book of Numbers. என்னாகமத்தின் புஸ்தகத்தை எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 14வது அதிகாரம் 34 முதல் 37 வரை. வசனத்தின் மீது கைகளை வைப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவன். வசனத்தின் ஆழத்தையும் சாரத்தையும் நமக்கு கொடுக்கிற ஆண்டவர். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசுகிற தேவன். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்க. உங்களுடைய வசனத்தை தியானிக்கிற இந்த இனிதான தியானம் எங்களுடைய வாழ்க்கையை மாறுதலை கொண்டு வரட்டும். ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி எங்களை பிழைப்பூட்டும் ஆண்டவரே. இந்த வசனம் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா, அடியானை மறைத்து நீர் மாத்திரம் இந்த இடத்துல வெளிப்படும். உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தாகத்தோடு ஏக்கத்தோடு யாரெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு என்னோடு பேசணும்னு ஒரு கீவேர்டோட எனக்கு ஒரு திறவுகோல் வார்த்தையை தாங்கன்னு எதிர்பார்த்து வந்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு அந்த பர்டிகுலர் வேர்டை நீங்கள் தாங்க. அவர்கள் என்ன எதிர்பார்த்து வந்தார்களோ அந்த வார்த்தையை நீங்கள் பேசுங்க. உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே முறுமுறுப்பை குறித்ததான சில விஷயங்களை உங்களோடு கூட, மிக சொற்பமான காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாய் அது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நாளிலே அதை தொடர்ந்து தேவன் நமக்கு செய்கிற ஆசீர்வாதங்களின் நன்மைகளோடு கூட அந்த முறுமுறுப்பின் ஒரு சில விஷயங்களை நான் இன்னும் ஆழமாய் உங்களுடைய இருதயத்திலே பதிவிட அல்லது பதிவு செய்ய, உங்களுடைய மனதை தொடும்படியான ஒரு நிலைக்கு நான் கொண்டு வர நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, போன வாரத்தினுடைய தலைப்பு எத்தனை பேருக்கு நினைவு இருக்கிறது? முறுமுறுப்பினால் வந்த நெருப்பு. எனக்கு அருமையானவர்களே, முறுமுறுப்பினால் வந்த நெருப்பு. ஏன் அக்கினி வந்தது? ஏன் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சி நடந்தது? ஏன் ஒரு சிலரை அந்த அக்கினி பட்சித்து போட்டது என்கிற காரியங்களை போன வாரத்தில் நாம் பார்த்தோம். இந்த நாளிலேயும்
தேவன் நமக்கு இந்த வேத பகுதியின் அடிப்படையிலே நமக்கு காண்பிக்கிற காரியங்கள் என்னவென்றால், முறுமுறுப்பினால் வந்த வாதை. அருமையானவர்களே, முறுமுறுப்பினால் வந்த வாதை, ஏராளமான வாதை வந்திருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய 40 ஆண்டு கால பயணத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால் நம்முடைய ஆயுசு காலம் பத்தாது. அவ்வளோ பிரச்சனைகளை எழுப்பி இருக்கிறார்கள், அவ்வளவு போராட்டங்களை செய்திருக்கிறார்கள், அவ்வளவு பேர் வாதையினால் செத்து போயிருக்கிறார்கள் என்று வேதத்திலே நாம் பார்த்தோம். அன்பானவர்களே, ஒருவேளை இந்த முதல் தேதியிலே வாக்குத்தத்தத்தை நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கலாம். இதில் வாக்குத்தத்தமும் அடங்கி இருக்கிறது, அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் வாக்குத்தத்த செய்தி இந்த மாதத்துக்கு ஏற்கனவே கொடுத்தாயிற்று. ஆகவே உங்களுடைய ஆப்சன்ஸ் அது அந்த இடத்துல இருக்குமே ஆனால், இல்லாமல் இருந்திருக்கும், உங்களுடைய பிரசன்ஸ் இல்லாமல் இருந்திருக்குமே ஆனால் அது நீங்கள் தான் பொறுப்பு. அருமையானவர்களே, இந்த இடத்திலே நாம் கவனிக்கும் போது முறுமுறுப்பினால் வந்த வாதை, உங்களுக்கு சம்பவத்தை நான் நினைப்பூட்டுகிறேன். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் we have to go back to the chapter 13, Exodus chapter 13, Numbers chapter 13. என்னாகமத்தின் 13வது அதிகாரத்தை குறித்து நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், என்னாகமத்தின் புஸ்தகத்திலே 13வது அதிகாரத்திலே தான் மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே இவர்கள் பண்ணுகிற காரியங்களை எல்லாம் பார்த்துவிட்டு, நமக்கு அடைய வேண்டிய தூரம், இலக்கு கொஞ்சம் தூரத்தில் வந்துருச்சு, நம்ம சீக்கிரமா போய் சேர போறோம் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு. ஆகவே கோத்திரத்துக்கு ஒரு நபராக தேர்ந்தெடுத்து, the 12 people has been selected from the 12 tribes. 12 கோத்திரத்திலிருந்து 12 பேரை தெரிந்தெடுத்து மோசே அனுப்புகிறார். எங்கு அனுப்புகிறார்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக. அருமையானவர்களே, அந்த தேசம் எப்படிப்பட்டது, அந்த தேசத்தின் நிலவரம் என்ன, அந்த தேசத்தினுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, தேசத்தின் கலாச்சாரம் என்ன, what type of people living there in the city, அந்த பட்டணங்களுக்குள்ளே எப்படிப்பட்டதான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறார்களா, அவர்களுடைய தொழில் என்ன, அவர்கள் எப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்குகிறார்கள், அவர்களுடைய ஆகார பழக்க வழக்கங்கள் என்ன, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுவதற்காக இவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். எத்தனை பேர் அனுப்பப்பட்டாங்க? எத்தனை கோத்திரத்திலிருந்து? கோத்திரத்துக்கு எத்தனை பேரு? ஒருவர். புறப்பட்டு அனுப்பப்பட்டார்கள். இந்த புறப்பட்டு போனதான அந்த 12 பேரும், கோத்திரத்துக்கு ஒருவராக தெரிந்தெடுக்கப்பட்ட 12 பேரும் அவர்கள் போய் அந்த கானானை சுற்றி அவர்கள் பாளையம் இறங்கி அவர்கள் வேவு பார்க்கிறார்கள். They spy the land. அந்த இடத்தை ஆய்வு செய்கிறார்கள், கள ஆய்வு செய்கிறார்கள். அருமையானவர்களே, நம்ம ஆய்வு செய்கிறோம். நல்ல வேலையா, நல்ல சம்பளமா, நல்ல இடமா, ஹாஸ்டல் வசதியெல்லாம் ஓகேவா, நமக்கு அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் நமக்கு ஆப்டான ஆட்களா, எல்லாம் பார்க்குறோம், ஆய்வு செய்கிறோம். இப்படி ஆய்வு செய்துதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே ஆலோசனை கொடுத்து ரிப்போர்ட்டை நீங்க கொண்டு வாங்க. இந்த 12 பேரும் புறப்பட்டு போகிறார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, 40 நாட்கள். 40 நாட்கள் அந்த கானானை சுற்றி திரிகிறார்கள். அந்த இடத்திலே மலை நாடுகள் உண்டு. லுக் லைக் எ கொடைக்கானல் அண்ட் ஊட்டி. ஊட்டியை போல மலை நாடுகள் அங்கு உண்டு. பள்ளத்தாக்குகள் உண்டு. கம்பம் பள்ளத்தாக்கு, பள்ளத்தாக்குகள் உண்டு. என்ன கருமையானவர்களே, நல்ல பட்டணங்கள் உண்டு. அரணிப்பான பட்டணங்கள் அப்படின்னா
அந்த சிட்டியை ஃபுல்லா சுத்தி என்ன பண்ணிருக்கு? காம்பவுண்ட் வால் எடுத்திருக்காங்க. அரணி போன பட்டணங்களும், full secure cities, none can enter into the cities. உள்ளுக்குள்ள அனுமதி இல்லாம உள்ள போக முடியாது. நீங்க ராயனூர்ல கேம்புக்குள்ள போனீங்கன்னா இப்ப யாருனாலும் போல யாருனாலும் வரலான் இருக்கு. ஆனா ஒரு காலத்தில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஃபுல் செக்யூர். வெளியில போனா எதுக்கு வெளியில போறேன்னு 1000 கேள்வி, உள்ள வந்தா வெளியில இருக்கிற ஆள் எதுக்கு உள்ள போறேன்னு 1000 கேள்வி. இப்பயும் அவர்கள் மிக பாதுகாப்பாக அரணிப்பான அந்த இடத்துக்குள்ள அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, நம்ம வீடு எப்படி அரணிப்பான, இப்ப அரணிப்பெல்லாம் என்னன்னே தெரியல. இப்படி செவரை பார்த்தோம்னா அடுத்த வீடு, இந்த பக்கம் அடுத்த வீடு, நம்ம ஜன்னலை திறந்தோம்னா அவங்க வீட்டு ஜன்னலை தாண்டி ஒரு 3-4 வீடு தாண்டி ரோடு தெரியும். ஒரே மாதிரி வச்சிருக்காங்க. அப்படி அரணிப்பான பட்டணங்கள், அங்கே திரளான ஜனங்கள், ஒரு சாரார் அல்ல, ஏகப்பட்ட ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல கலாச்சாரத்தில் இருக்கிறவர்கள், பல மொழி பேசுகிறவர்கள், பல ஐதீகங்களை கடைபிடிக்கிறவர்கள், பல தெய்வங்களை வணங்குகிறவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இப்ப இவர்களை எல்லாம் பார்த்துட்டு திரும்பி வராங்க. வரும்போது 40 நாள் கழிச்சு எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது நல்ல செய்தியோடு வருவார்கள் என்று எதிர்பார்த்த வேளையிலே திராட்சை கொலை. எப்படி? திராட்சை கொலை. நம்ம திராட்சை கொலை எவ்வளவு பேர் தூக்கலாம் ஒரு கொலைய? ஹலோ, இப்ப நீங்க திராட்சை வாங்கிட்டு வர்றீங்க உங்க வீட்டில், என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரியும், இந்த உலகத்திலே நீங்க இல்லாத மாதிரியும், செவ்வாய் கிரகத்தில் எலான் மாஸ்கோட அக்ரிமெண்ட் போட்டுட்டு அங்கே போகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிற மாதிரியும் என் முகத்தை நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு டென்ஷன் ஆகுது. இப்படி நடிக்கலாம் வேணாம். நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன? திராட்சை பழம் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா எப்படி தூக்குவீங்க அதை? எப்படி? விரல். இது யாரு சொல்லி கொடுக்கலாம் இல்லை. இப்படி தான் நீங்கள் திராட்சை கொலை வாங்கும் போது நீங்கள் 2 விரலை, இந்த கட்டை விரலையும் இந்த ஆட்காட்டி விரலையும் நீங்கள் 2ஐயும் ஒன்றாக இணைத்து அதை கவ்வி நீங்கள் அதை மெதுவாக லிஃப்ட் பண்ண வேண்டும். அப்படிலாம் யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இப்படி யாராவது பாடம் நடத்தினாங்களா? we know that, நமக்கு தெரியும், இயல்பாவே தெரியும் திராட்சை கொலை எப்படி தான் தூக்கணும்னு தெரியும். இதை நம்ம போய் தர்பூசணி பழத்தை நம்ம இப்படி என்ன செய்ய முடியாது? அப்புறம் விரல் பிராக்சர் ஆயிரும், மாவு கட்டு போன்றோம். அப்ப நமக்கு தெரியுது எந்த பழத்தை எப்படி தூக்கணும்னு. we know that, நமக்கு நல்லா தெரியும். ஆனா பைபிள் ரெக்கார்ட் பண்ணது என்ன தெரியுங்களா? 2 பேர் ஒரு மரத்தை நடுவுல சொருகி அந்த ஒரு முனையை ஒருவனுடைய தோளிலும் இன்னொருவனுடைய தோளிலே மறுமுனையை வைத்து அந்த திராட்சை குலையை சுமந்து கொண்டு அவர்கள், எனக்கு அருமையானவர்களே, எங்கிருந்து? கானானில் இருந்து எஸ்கோல் பள்ளத்தாக்கு வரைக்கும் அவர்கள் நடந்து சுமந்து கொண்டு வந்தார்கள். ஒரு அலையில சொல்ல வேணாமா? அப்ப நமக்கு இப்படி தூக்குற இடத்தை கர்த்தர் வைக்கல. ரிமெம்பர், இப்படி தூக்குற இடத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணல. இப்படி தூக்கி அப்படி சாப்பிடுற அந்த பழத்துக்காக கர்த்தர் நம்மள வாக்குத்தத்தம் பண்ணி அழைச்சி இந்த இடத்துக்கு கொண்டு வரல. தோல்ல சுமக்கும்படியான ஆமென் வாக்குத்தத்தம் பண்ணி அந்த பாலும் தேனும் ஓடுகிற ஒரு பரம தேசத்தை கர்த்தர் நமக்காக அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். Glory to God. It's a privilege for each every one of us to inherit the promised land of God. தேவன் நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை பெற்று நான் கானானை சுதந்தரிக்க போகிறவன் என்று சொன்னாலே ஒரு தனி கெத்து. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை,
அவ்வளவு பெரிய ஒரு அந்த திராட்சை கொலையை தூக்கிக்கிட்டு வராங்க. பழங்களை கொண்டு வருகிறார்கள், இன்னும் மற்ற காய்கறிகளை கொண்டு வருகிறார்கள். ஆகவே உண்மையாகவே அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அது வெறுமையான தேசம் அல்ல. எங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு என்னங்க இது? என்ன அர்த்தத்தில் சொல்றாரு அவரு? நான் பிறந்ததிலிருந்து பார்க்கிறேன், அமராவதி ஆற்றுல ஒரு மாசம் தொடர்ச்சியா தண்ணி வந்து இல்லை. திடீர்னு வரும், இருக்கிற கரையோரங்களில் இருக்கிற கடையில் பூரா அடிச்சுட்டு போயிடும். அது 2 நாள் தான். 3ஆவது நாள் பாலை விழுந்து கிடக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் சுற்றி போவாங்க. இதான் நடந்துச்சு. முழுசா இல்லை. காவிரி யாரு நம்ம இத்தனை நாளாக பார்க்குறோம், முழுச்சா தண்ணி கரை புரண்டு ஓடுறத பார்த்துருக்குறீங்களா? ஒரு சில இடங்கள் அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்த சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற. ஏங்க ஒரு ஆற்றுல பாலா ஓடிச்சுன்னா கற்பனை பண்ணி பாருங்க. பாஸ்டர் பாலே வாங்க தேவையில்லைல்ல. சில ஆத்துமாக்கெல்லாம் நினைக்குது, பாஸ்டர் நான் பாலாடை கட்டி நெய் தயிர் அதுக்கப்புறம் என்ன பால்கோவா பாலில் என்னென்ன ஐட்டம்லாம் செஞ்சு சாப்பிடணுமோ. உண்மைதானே, தேவைதானே அது. நம்ம அப்புறம் சாப்பிடாம யார் சாப்பிட போறா? நம்ம நிறைய பேர் பார்த்துக்கிட்டே செத்துட்டாங்க. நிறைய பேர் அனுபவிக்கவே இல்லை, பார்த்தே உசுறு போயிடுச்சு. நம்ம அப்படி இருக்க வேண்டாம், சாப்பிட்டாவது செத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாலும் தேனும் ஓடுச்சுன்னா யோசிச்சு பாருங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அந்த மலை நாடை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இருக்கிறதுலே தேன்லேயே மலை தேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு குரூப் இருக்கு. தேன் எடுக்க போறேன்ட்டு போய் நல்லா பெருசா ரவுண்டா இருக்கவும் நல்லா பெருசா இருந்திருக்குது. இவங்க தேனு நல்லா புரிய அடடா அப்படின்ட்டு அதில் குச்சை சொருகி அறுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. எப்படி தூக்கிக்கிட்டு வர்றாங்க, தூக்கிக்கிட்டு வரலாம். இவங்க பூரா எல்லாம் கட்டு போட்டு கண்ணு மட்டும் தெரியுது. அப்படியே போட்டு சாக்ஸ் எல்லாம் போட்டு ஷூவெல்லாம் போட்டு எல்லாம் கொண்டு வர்றாங்க. ஊருக்குள்ளே வந்துட்டாங்க. ஊருக்குள்ளே வந்தா கொஞ்ச நேரத்தில் அதை கீழே இறக்கி வச்ச உடனே இது எல்லாம் பறந்து அந்த ஊரில் உள்ளவனை பூரா கடிச்சு, ஊரில் உள்ளவன் பூரா மூஞ்சி வீங்கி கிடக்குது. மூக்கெல்லாம் தண்டி இருக்குது, உதடெல்லாம் இவ்வளோ பெருசு இருக்குது, காதெல்லாம் இவ்வளோ பெருசு இருக்குது. ஏன்னா இவங்க கொண்டு வந்தது தேன் இல்லை, குளவி கூடு. இவ்வளோ பெரிய வெண்டு இருக்கும் பாருங்க, கதண்டு. தேன் கூட இருந்திருந்தா தேன் கிடைச்சிருக்கும், அது கொத்துனா கூட பரவாயில்ல, ஓகே பலன் இருக்கு அப்படின்னு. இப்ப தேன் கூடு கிடைக்கல, அவனுக்கு கிடைச்சது குளவி கூடு. இவனுக்கு தெரியல எது மலை தேன்னா. மலை நாட்டிலே கானான்ல அந்த இடத்துல நிறைய தேன் கூடுகள் கட்டியிருக்குமா. அந்த தேன் கூடுகள் விலை உயர்ந்தது, ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா அது எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் தெரியும். ரொம்ப தூரத்துல மலைகள்ல ஏறி போய் அதுல இப்ப எல்லாம் நவீன கருவிகள் இருக்குது, இப்பெல்லாம் நிறைய புகை மூட்டி நம்ம பண்ணி எடுக்கிறோம். அப்ப எல்லாம் டைரக்டா எந்த விதமான செக்யூரும் இல்லாம சில மூலிகைகளை தடவி கொண்டு அதை போய் எடுத்து கொண்டு வருவார்கள். அன்பானவர்களே, அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசம். நான் இப்ப ஒவ்வொன்றையும் சொல்ல முடியும், தேன்னா என்ன பால்னா என்ன அப்படின்னு. ஆனா நீங்க உட்கார மாட்டீங்க, உங்களால கேட்க முடியாது. அது பைபிள் ஸ்டடி மாதிரி ஆகும். ஏன்னா அவ்வளவு விவரங்கள் உண்டு. ஆண்டவர் அவ்வளவு பிரதிபலனை, ஆண்டவர் அவ்வளவு வாக்குத்தத்தம் தேசத்திலே நமக்காக எல்லையில்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்ப சம்பவம் நடந்துச்சு என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இந்த 12 பேருடைய செய்திக்காக காத்திருக்கிறார்கள்.
இந்த 12 பேர் செய்தியை கொண்டு வருகிறார்கள். வரும்போது எல்லாரும் என்ன பண்ணாங்க? எதிர்பார்த்திருக்கும் போது அவர்களுக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. அவர்களுக்கு எதிர்பார்த்த பதில் கிடைக்கவில்லை. மோசே இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வேவு பார்க்க அனுப்பினான். இந்த அனுப்பப்பட்ட போது இவர்கள் கொண்டு வந்த செய்தி நல்ல செய்தி அல்ல. 12 பேரில் இந்த 10 பேர் துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். உண்மைதாங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தாங்க, அது நல்ல தேசம்தான். அங்கு திரளான ஜனங்கள் உண்டு. அங்கே ஏனாக்கின் புத்திரர்கள் இருக்கிறார்கள். கிர்காசியர், எபூசியர், பெரிசியர் எல்லாரும் இருக்கிறார்கள். ஆனா அந்த தேசத்தை நம்ம அவங்கள மிஞ்சி நம்ம என்ன பண்ண முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. அவர்களுடைய பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் சொல்லிட்டாங்க. இந்த செய்தியை கேட்டதான இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல கவனிங்க. இதுதான் சாராம்சம். இதுதான் இப்ப இதுல இருந்து தான் நம்ம நிறைய காரியங்களை பிரிச்சு பார்க்க போறோம். நல்ல கவனிங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்பிற்கான காரணம் என்னவென்றால், முதலாவது தேவன் கொடுத்த வாக்குத்தத்த தேசத்தை குறித்த போதுமான அறிவு இல்லை. எப்படி ஒருத்தன் வேதத்தை அலட்சியம் பண்றான்னா அந்த வேதத்தை குறித்த போதுமான ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ ஜெபத்தை அலட்சியம் பண்ணுகிறார்களானால் அந்த ஜெபத்தினுடைய போதுமான, அந்த ஜெபத்தினுடைய வலிமையை பற்றி, அந்த ஜெபத்தின் வல்லமையை பற்றி போதுமான ஞானமும் அறிவும் புத்தியும் இல்ல. அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. நமக்கு இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், ஆண்டவர் நேத்து இன்னைக்கு வாக்கு பண்ணல. நேத்து இன்னைக்கு வாக்கு பண்ணல, ஆரம்பத்திலேயே கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார். எனக்கு அருமையானவர்களே, நீ இங்கதான் பிறப்ப, இந்த வீட்டில தான் பிறப்ப, இங்கதான் நீ வாக்கப்படுவ, உனக்கு இத்தனை பிள்ளைகள், உன் சந்ததி இப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கர்த்தர் ஏற்கனவே ரிஜிஸ்டர்ல அவர் வரைபடத்திலே அவர் வரைந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை நம்ம சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. நல்லா கவனிங்க. அப்ப ஆண்டவர் ஏற்கனவே சொன்னதான இந்த வாக்குத்தத்தத்தை இவர்கள் மறந்தவர்களாய், போதுமான அறிவு இல்லாதவர்களாய், இவர்களுக்கு அது குறித்த விழிப்புணர்வு இல்லாதவர்களாய் இவங்க என்ன பண்றாங்க? இந்த துர்ச்செய்தியை கேட்ட உடனே அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். சரி, என்ன முறுமுறுத்தாங்க? 14வது அதிகாரத்தில் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை 2வது வசனத்தை வாசிங்க. 1ல இருந்தே வாசிங்களேன். அப்பொழுது எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று லா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் முறுமுறுத்தார்கள். எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், நாங்கள் செத்தாலும் நலம். 3வது வசனம், மட்டியும் படிக்கும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் எங்களை
கொண்டு வந்தது என்ன? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். முதலாவது காரியம், தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை குறித்த போதுமான அறிவு நமக்கு தேவை. ஹலோ, நான் எந்த கம்பெனியில வேலை பார்க்கிறேன்றது எனக்கு முதல்ல என்ன செய்யணும்? தெரியணும். சும்மா ஐடி கார்டை மாட்டிட்டு நான் பாட்டுக்கு போனேன்னா உள்ள விட்டுருவானா? அல்லது நமக்கு அந்த வேலை செய்யணும்னா என்னுடைய வேலை என்னங்க, என்னுடைய பார்ட் ஆஃப் ஒர்க் என்ன, என்னுடைய பங்கு என்ன, நான் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அறிவு நமக்கு தேவை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கணவனுடைய ஸ்தானம் என்ன, மனைவியினுடைய ஸ்தானம் என்ன, பிள்ளைகளுடைய ஸ்தானம் என்ன, இந்த இடத்துல சபையிலே உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன, அந்த பொறுப்பிலே அதை குறித்ததான போதுமான அறிவு, அந்த ஞானம், புத்தி இருக்க வேண்டும். அப்பத்தான் நீங்கள் அதை நோக்கி பயணிப்பீர்கள். இல்லைன்னா டீவியேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த இடத்துல முறுமுறுப்பதினுடைய காரணம், முதலாவது அவர்களுடைய அறியாமை. வாக்குத்தத்தம் மன்னின அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்து, கானானை கொடுப்பேன் என்று சொல்லித்தான் ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து இவர்களை என்ன செய்தார்? அழைத்து கொண்டு வந்தார். எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்த போதே, அழைக்கும் போதே, உங்களை நான் இங்கே கொண்டு போறேன்னு சொல்லித்தான் அழைத்து கொண்டு வந்தார். 40 நாள் தான் பிரயாணம். ஆனா 40 வருஷமா போச்சு. காரணம், இவங்க பண்ண மிஸ்டேக். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு வருஷத்தை ஏற்றி விட்டார் ஆண்டவர். அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் ஏராளமாயிருக்கிறது, நன்மையாயிருக்கிறது, செழிப்பாயிருக்கிறது, வளமையோடு இருக்கிறது. எல்லா விதமான செல்வ செழிப்பாய் கர்த்தர் அந்த ஸ்தலத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆனால் அதை குறித்ததான அறிவும், அதை குறித்ததான ஞானமும், அதை குறித்ததான விழிப்புணர்வும் இல்லாமல் இருக்கிறபடினாலும், அறியாமையினாலும் நாம் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். புலம்புறான், நைட்டு பூரா அழுகுறான். இப்ப என்ன பிரச்சனை தெரியுங்களா? போய் பார்த்துட்டு வந்தவங்க எத்தனை பேரு? 12 பேரு. துர்ச்செய்தியை கொண்டு வந்தவன் எத்தனை பேரு? மீதி 2 பேர் என்ன பண்ணாங்க? நல்ல கவனிங்க. முதல்ல நற்செய்தியை சொல்லல, வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டாங்க. ஹலோ, தங்கள் வஸ்திரத்தை, ஏன்னா ரா முழுவதும் அழுகிறான், புலம்பறான், கூக்குரல் இடுகிறான். நாங்கள் எகிப்திலே செத்திருந்தோமானால் நலமா இருக்கும், எங்களை வனாந்திரத்தில் கொண்டு வந்து சாகடிக்கிறியே. ஒருவேளை பரவாயில்ல, இப்பயும் ஒன்றும் மோசம் இல்லை, இந்த வனாந்திரத்திலே நான் செத்து போனா நல்லா இருக்கும். சில பேருடைய வாயிலிருந்து வரும் பார்த்தீங்களா, உங்களோட மாரடிக்கிறதுக்கு நான் செத்து போயிடலாம். நான் ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? தயவு செய்து தாமதம் பண்ணாத சாமி, ஒரு குடும்பத்தை அழிக்காத, சீக்கிரமா முடிவெடுத்துரு. எப்படி? ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாயிலிருந்து, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறவனுடைய வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தையாது. எப்ப பார்த்தாலும் நான் செத்து போயிருவேன், நான் செத்து போயிருவேன், நான் செத்து போயிருவேன். சரி, நீ என்ன சாவுறது? நானே உன்னை சாகடிக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இப்ப இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த முரண்பாடு, முரணாய் செயல்படுகிறது. முறுமுறுக்கிறதோடு செய்தாலும் பரவாயில்ல, சரி கொஞ்சம் கோபமா மூச்சை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல. நீ பேசுற வார்த்தைகள், நீ செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் ஆண்டவருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அழுகிறார்கள், புலம்புகிறார்கள், கூக்குரல் எழுகிறார்கள், மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். இப்ப நாங்க செத்து போனா நல்லா இருக்கும், இங்கே செத்து போனா நல்லா இருக்கும், எங்க பிள்ளைகள் எல்லாம் கொள்ளையாகும்படியாக. இந்த வார்த்தை எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ஏன் இந்த வார்த்தை வந்துச்சு? இத்தனை நாளா சொல்லல.
ஏன்னா துர்ச்செய்தியை சொன்னவன் சும்மா கொளுத்தி போடலை, நல்ல வெடிகுண்டோட சேர்த்து என்ன பண்ணிட்டான், கொளுத்தி போட்டு விட்டான். கொளுத்தி போட்டு விட்டான். சும்மா துர்ச்செய்தியை சொன்னா பரவாயில்லைங்க. துர்ச்செய்தியை பரப்புற ஆளா இருந்தாலும் சரி, பரப்புறதை கேட்கிற ஆளா இருந்தாலும் சரி, ஆபத்து உண்டு. ஆபத்து உண்டு. வசனம் பொய் சொல்லாது. அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. இப்ப துர்ச்செய்தியை எல்லாம் பரப்புறாங்க. இந்த ரெண்டு பேரும், யோசுவாவும் காலேபும், எப்படி எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப், நூனின் குமாரனாகிய யோசுவா, ரெண்டு பேரும் ஐயோ அந்த தேசத்தை நாம் எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அவங்க பாசிட்டிவ் ஆன்சர் கொடுக்குறாங்க. அந்த இன்னொன்னு சொல்றான், அந்த இடத்துல அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போய்விட்டது, நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம், நீங்க யாரு கவலைப்படாதீங்க என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா இந்த ரெண்டு பேருடைய சத்தத்தை கேட்க ஒருத்தனும் இல்லை. இந்த 10 பேருடைய சத்தத்தை உயர்த்தினபடினாலே இந்த துர்ச்செய்தி அவர்களுக்கு மெஜாரிட்டியா தெரியுது. இந்த துர்ச்செய்தியை அவர்கள் உள்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அருமையானவர்களே, இப்போ ஒரு பெரிய பாறை மேலே ஒரு பந்தை எரிஞ்சிங்கன்னா என்ன ஆகும்? திரும்பி வரும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சேத்துக்குள்ளே கொண்டு போய் நீங்கள் ஒரு பந்தை எரிஞ்சிங்கன்னா என்ன ஆகும்? உள்ள போய்க்கும். துர்ச்செய்தியை உள்வாங்குகிற ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஆபத்தை உங்களை தடுக்கவே முடியாது, உங்களை காப்பாற்றவே வழி இல்லை. துர்ச்செய்தியை உங்க மேல பட்ட உடனே அது எப்படி அந்த பந்து எதிர்முனையில் ஓடுமோ, தூக்கி எறிந்தவர்களுக்கு மேலே விழுமோ, அதுபோல நாம் காணப்பட வேண்டியது அவசியம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவங்க துர்ச்செய்தியை உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஏன் தெரியுமா அந்த கொள்ளைன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க? இதே வேர்டை நீங்க 31வது வசனத்துல பார்த்தீங்கன்னா அங்கேயே அது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 31வது வசனத்தை வாசிங்க. கொள்ளை ஆவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன், நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். இப்ப ஏன் தெரியுமா அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டது? நல்ல கவனிங்க. இவர்களுக்கு பயம் எல்லாம் ஆண்டவர் மேல இல்ல, தேசத்தில் இருக்கிற மனிதர்கள் மேல, ஏனாக்கின் புத்திரர்கள் மேல, அங்கே இருக்கிற கானானியர்கள் மேல, அங்கே இருக்கிற பலவான்கள் மேல, அந்த மலை நாட்டில் இருக்கிறவர்கள் மேல இவர்களுக்கு உரிய பயம் உண்டாகிறது. அந்த பயத்தினாலே இவர்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள், அந்த துர்ச்செய்தியை உள்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அருமையானவர்களே, துர்ச்செய்தியை நீங்க உள்வாங்குகிற ஒரு நபரா இருந்தீங்கன்னா நீங்க வாக்குத்தத்த தேசத்துக்கு சுதந்திரிக்க லாயக்கில்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கு தகுதியே இல்லை. துர்ச்செய்தியை நம்ம உள்வாங்க கூடாது. துர்ச்செய்தியை நம்ம உள்வாங்காதபடிக்கு அது வரும், வராம இருக்காது. ஆனா அதை உள்ள போறதுக்கு என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாது. கற்பாறையை போல இருந்து அதை மறுபடியும் எதிர்முனையிலே அனுப்ப தெரிந்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தவறை செய்தபடினாலே இவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். இந்த முறுமுறுப்பினால் ஆண்டவர் ரொம்ப வெசனப்படுகிறார், ஆண்டவர் துக்கப்படுகிறார். என்ன இப்படி புலம்பிட்டு இருக்கிறாங்க? இவ்வளவு அற்புதங்கள், இவ்வளவு அதிசயங்கள், இவ்வளவு ஆச்சரியங்கள், இவ்வளவு பிரமிப்பு, இவ்வளவு நன்மைகள், இவ்வளவு செழிப்பு, இவ்வளவு வானம் திறந்து நான் இவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன், மழையை கொடுத்தேன், தண்ணீரை கொடுத்தேன், எல்லாவற்றையும் கொடுத்தேன், இவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, அவங்களுடைய வஸ்திரங்கள் பழையதாய் போகவில்லை, அவங்களுடைய பாதரட்சிகளுடைய வார் அவிழ்ந்து போகாதபடிக்கு நான் பாதுகாத்து கொண்ட தேவன். ஆனா என்னையே பார்த்து இவர்கள் முறுமுறுக்கிறார்களே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த முறுமுறுப்பு எந்த நிலைக்கு உச்சகட்டத்துக்கு போயிடுச்சுன்னு பாருங்க. ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இப்ப இந்த தேவனுடைய
அந்த ஆண்டவர் கொடுத்ததான இந்த வாக்குத்தத்த தேசத்தை இவர்கள் சுதந்தரிக்க முடியாதபடிக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கானான் பக்கம்தான், போயிடலாம், ஒரு 40 நாள் தான் ஓடிடலாம், நமக்கு எல்லா சௌரியமும் இருக்குது, ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனா சுதந்தரிக்கணும் அப்படின்னா அருமையானவர்களே, நம்முடைய செவிகளிலே துர்ச்செய்தி வரக்கூடாது, துர்ச்செய்தி அனுமதிக்க கூடாது. காதுக்குள்ள போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உள்ளத்தில் என்ன செய்யக்கூடாது, அது வந்து தங்கக்கூடாது, உங்க மைண்ட்ல அது ஏறக்கூடாது, அது அனுமதிக்க கூடாது. இப்ப இந்த துர்ச்செய்தியை உள்ள போனபடினாலே முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்ததுனாலே ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. எனக்கு அருமையானவர்களே, 2 பேரை தவிர ஆண்டவர் சொல்றார், 2 பேரை தவிர எல்லாத்தையும் தனியா நிப்பாட்டு, இவனெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறேன், மோசே உன்னை பெரிய சந்ததி ஆக்குவேன். இப்போ இவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க. என்ன தெரியுமா, அவங்க சொன்ன வார்த்தையை நல்ல கவனிங்க. 3வது வசனம், 14வது அதிகாரம் 3வது வசனம் கடைசி பகுதி. கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன, எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ. அருமையானவர்களே, எகிப்துக்கு திரும்பி போகவா ஆண்டவர் இத்தனை நாட்கள் உங்களை என்னை நடத்தி வந்தார்? எகிப்தினுடைய அடிமைத்தனத்துக்கு மறுபடியும் நம்ம போய் திரும்பி சிக்கவா தேவன் இவ்வளவு காலம் நம்முடைய சந்ததிகளை வேறு பிரித்து கொண்டு வந்திருக்கிறார்? எனக்கு அருமையானவர்களே, நமக்கு ஒருவேளை இப்ப எனக்கு சஃபிஷியன்டான எல்லா விஷயங்களும் போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை இப்ப எனக்கு முழுமையான எல்லாமே கிடைக்காம இருக்கலாம், நான் வாஞ்சித்த எல்லா காரியங்களும் எனக்கு ஆண்டவர் கொடுக்காம இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எனக்கான முழுமையையும், எனக்கான ஃபுல் பிளஸிங்கையும், எனக்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் அடைய போகிற, நான் சேர போகிற வாக்குத்தத்தம் பண்ணின கானானுக்குள்ளே எனக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. I will receive the blessing of God when I enter into the promised land. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்குள்ளே நான் எப்ப பிரவேசிக்கிறேனோ அப்பவே I will be complete. I will be having all kinds of blessing in my life. என் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு வரும். எதெல்லாம் இல்லைன்னு சொல்றோமோ, எதெல்லாம் நான் ஏங்கினேனோ, எதெல்லாம் நான் வாங்கணும்னு விரும்பினேனோ, எதெல்லாம் நான் ஆசைப்பட்டேனோ, எதெல்லாம் நான் எப்படி இருக்கணும்னு நினைச்சேனோ, அதை விட மேலான நிலையிலே கர்த்தர் என்னை வாக்குத்தத்தம் பண்ண தேசத்திலே கர்த்தர் கொண்டு போய் வைக்க அவர் வாஞ்சி உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனா நமக்கு என்ன தெரியுங்களா, வாக்குத்தத்தத்தை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. இந்த வருஷம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? உங்களுக்கு அது வந்துங்க பாஸ்டர் கொடுத்தாரு, கொடுத்ததோட சரி, நினைவில் இல்லை. நம்ம சர்ச்சுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ஹலோ, ஒரு நன்மையும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. வாக்குத்தத்தத்தை நம்ம பிடிச்சு ஓட தெரியல. நமக்கு ஒரு லூப் ஹோல் அழகா கொடுத்திருக்காரு. இப்படி இந்த இதை பிடிச்சிக்க சாமி, இதை பிடிச்சிக்கிட்டு வா, வேற ஒன்றும் பண்ண வேணாம். நீ இதை பிடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா நீ தடுமாற மாட்ட, வேற எங்கேயும் டிவியாட் ஆக மாட்ட, வேற எந்த துர்ச்செய்தியும் உன்னை தொட முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த தேசத்தை நம்பி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வெளியில கொண்டு வரல, கர்த்தரை நம்பி கர்த்தர் ஆயத்தப்படுத்தின அந்த தேசத்துக்காக தம்முடைய ஜனங்களை கர்த்தர் வெளியில கொண்டு வந்தார். உங்களை என்னை கர்த்தர் விடுவித்ததினுடைய நோக்கம் என்ன, ஆசீர்வதித்ததினுடைய நோக்கம் என்ன? அந்த தேசத்தை, அந்த நன்மையை, அந்த கொழுமையை, அந்த செழிப்பை, அந்த வளர்ச்சியை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆனா நாமளோ வாக்குத்தத்தத்தை குறிச்சதெல்லாம் கவலை இல்லை. நமக்கெல்லாம் என்ன தெரியுங்களா, ஐயோ
இந்த வாரம் சம்பளம் வாங்கலை, லோன் வேற கட்டணும், அதை வேற கேட்பாங்க. அவன் திங்கக்கிழமை காலையில் 7 மணி ஆனால் வந்துடுறான். எப்படி போன வாரம் ஒரு காரணத்தை சொல்லி அனுப்பிச்சாச்சு, இந்த வாரம் என்ன காரணத்தை சொல்லி அனுப்பலாம்? இன்னும் சில பேர் யார்கிட்ட லோன் வாங்கினா கிடைக்கும் நமக்கு, எல்லா குழுவும் எடுத்தாச்சு, வேற ஏதாவது குழு இருக்கு? வேற ஏதாவது குழு இருந்துச்சுன்னா அந்த குழுவை காலி பண்ணிடுவோம். அன்பானவர்களே, ஏதாவது ஒன்று பண்ணி முயற்சி பண்ணி மேலே வந்துடலான்னு. நான் தான் மறுபடியும் சொல்கிறேன், நீ பிடிச்சிக்கிட்டு ஓட வேண்டிய வாக்குத்தத்தத்தை ஓடாம ஊரில் உள்ள அத்தனை பேர் கையை பிடிச்சாலும் நீ வெளியில் வர முடியாது. நோ சான்ஸ் அட் ஆல். உன்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் கிடையாது. தப்பிச்சிடலாம் நம்ம நினைச்சோம்னா தற்காலிகமாக நடக்கலாம் சாதகமாக, ஆனால் நிரந்தரமானதல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு ஓடாம இந்த துர்ச்செய்தியை கேட்ட உடனே அவங்களால உறுதியா இல்லை. ஏங்க துர்ச்செய்தியை கேட்ட உடனே பயமா இருக்குது, பதட்டமா இருக்கு. துர்ச்செய்தியை கேட்ட உடனே டக்குன்னு பாத்ரூம்ல போய் பூந்துடுறாங்க சில பேர். துர்ச்செய்தியை கேட்ட உடனே வேர்க்குது. துர்ச்செய்தியை கேட்ட உடனே என்ன சொல்லிட்டாங்க? ஏனாக்கின் புத்திரர் அங்க இருக்கிறாங்க, அவ்வளவுதானே. பெரிய பெரிய ஆள் அங்க இருக்கிறாங்க, அவ்வளவுதானே. கருமையானவர்களே, இருக்கட்டுப்பா இருக்கட்டுப்பா, நானா சண்டை போட போறேன்? ஆண்டவர் சொன்னாரா எங்கேயாவது மகனாயின் திருச்சபை முன்னாடி போக வேண்டும், எல்லாருக்கும் முன்னாடி ஆனந்த பிரதர் ஈட்டியை எடுத்துக்கொண்டு முன்னாடி நிற்க வேண்டும் சொன்னாரா? ஒண்ணுமே சொல்லலைங்க. அவரு நம்மள்ட்ட எந்த வேலையுமே கொடுக்கல. உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்கள். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அதத்தான் சொல்றாரு. அதத்தான். எவ்வளவு நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம் பாருங்களேன். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். இந்த தெய்வத்தை பெற்றிருக்கிற ஜனம் பாக்கியத்திலும் பாக்கியம் உள்ளது. It's a privilege to have a wonderful God like Jesus. ஆண்டவர் சொல்ல, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இப்ப என்ன பண்றோம்? நம்ம சாப்பிட்டுட்டு சும்மாவே இருக்கிறோம். சும்மா இருக்கிறத நம்மள அடிச்சுக்க முடியாது. சும்மா இருக்கிறத நீங்க பாருங்க, நேரத்தை போக்குற எத்தனை நாள் ஆனாலும் சரி, நம்மள மாதிரி யாராலையும் சும்மா இருக்க முடியாது. சும்மா இருக்கிற போட்டின்னு ஒன்று ஒலிம்பிக்ல சேர்த்தாங்க அப்படின்னா வேர்ல்டு ரெக்கார்டெல்லாம் நம்மளை முறியடிப்பதற்கு ஒருவன் இனி பிறக்கணும். வாய்ப்பே இல்லை. அருமையானவர்களே, மெடல் பூரா அங்கே தான் தொங்கும். அவ்வளோ மெடல் வாங்கியிருப்போம். சும்மா இருக்கிறதுல நம்ம எல்லாம் PhD. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அவர்கள் வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிட்டு போகாம தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம், துர்ச்செய்திகளுக்கெல்லாம், இந்த சும்மா இருக்கிறவங்க எல்லாம் புரணி பேசுவாங்க தெரியுங்களா? முன்னாடிலாம் இப்பதான் இன்னும் கிராமங்கள்ல இருக்குது. அது இப்ப டவுன் ஏரியால எல்லாம் அதை எடுத்துட்டாங்க. சாவடின்னு ஒன்று இருக்கும். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க சாவடின்னு? சாவடின்னு ஒன்று இருக்கும். அது நிறைய பேரை சாவடிக்கிறதுக்காகவே அந்த இடம் கட்டப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தை சுற்றிலும் என்ன பண்ணியிருப்பாங்க? அப்படியே ஒரு திட்டு கட்டியிருப்பாங்க. அதில் அந்த மரங்க வேணும், நிழல் வேணும், இல்லை குளிர்ந்த நிழல் வேணும். அப்படின்னால அந்த மரத்தை சுற்றிலும் அந்த மரத்துக்கு அடிபடாதபடி ஒரு ஷெட்டு போட்டிருப்பாங்க. அந்த ஷெட்டுக்குள்ளே போய் எல்லாரும் பெருசு சிறுசு இலசு, அப்புறம் நாளைக்கு வந்து கல்லறையில் தங்குறது, ஆமாம் வேலை வெட்டி அங்கே இருக்கிறது பூரா அதுதான் இடிக்கிறது குத்துறது எல்லாம் புயலை. அப்புறம் நீ சுண்ணாம்பு கொடு,
அப்படின்னு சுண்ணாம்பு எடுத்து தடவி வெத்தலை போட்டு அப்படி போட்டு அதக்கி அப்புறம் கரெக்டாக அது 3 மணி ஆனால் கலப்பு தட்டிடும். அப்படியே எல்லாம் கிளம்புவாங்க ஒவ்வொருத்தராக. சரி அப்படியே போவோம் பார்ப்போம். வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு தூக்கம், இங்கேயும் தூங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. அது சாவடிக்கிறதுக்காகவே. ஆமாம், இன்னும் நிறைய இடத்துல இன்னும் இருக்குது. இப்போ கிராமங்கள் எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சும்மாவே, ஏன்னா வேலை வெட்டிக்கு போனால் தானேங்க வேற யோசிக்க மாட்டேன். நீ உனக்கு பிஸியாக வச்சிருந்தா தானே. பிஸியாகவே இருக்கிறவன் பாருங்க, அவன் வேற ஏதாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். குடும்பத்தின் முன்னேற்றத்துக்காக அவன் பாடுபட்டுக்கிட்டே இருப்பான். இந்த சும்மா இருக்கிறதெல்லாம் யாரை திட்டலாம், யாரை அடிக்கலாம், யாரை குத்தலாம், யாரை மாட்டி விடலாம், யாரை பிரச்சனை எழுப்பிடலாம் அப்படின்னு இந்த சும்மா இருக்கிறது பூரா என்ன பண்ணிடும், ஒரு கிளப்பு அப்படி கிளப்பி ஒரு கொளுத்தி போட்டுட்டு வந்துடும். அது அங்கே புகஞ்சு தள்ளி குடும்பமே ரெண்டாகி, ஆமாம், வேறு விரிச்சு அப்புறம் புரிஞ்சு கொடுக்க செவரு கட்டி இல்லைன்னா இருந்த செவரை இடித்து ஏதாவது ஒன்று பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் உழைக்கலை, பாடுபடலை. செருப்பு, நீ மாதம் ஒரு செருப்பு வாங்கினா தானே உழைச்சாகணும்ல செருப்பு வாங்குறதுக்கு. சட்டை பழசா போச்சுன்னா சட்டை புதுசு போடுறதுக்கு வாங்கணும்ல, அதுக்கு வேலைக்கு போகணும்ல. இப்போ இவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, வஸ்திரம் பழசா போகலை, எப்படி பாதரட்சி வார அந்து போகலை, சாப்பாடு நேரத்துக்கு வந்துடுது. இன்னைக்கு எங்கங்க அர்ச்சனா ஹோட்டலுங்க, நாளைக்கு உதய ஹோட்டல், நாளை மறுநாள் வள்ளுவருங்க, வள்ளுவர். அப்புறம் ஒரு நாள் எங்கே ஒரு சாப்பாடு கொண்டு வருவாங்க, அது ஃபைனல் சாப்பாடு. படுத்திருக்கிறவர் சாப்பிட மாட்டார், நம்மெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்போம். அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணம் எல்லாம் இந்த வாக்குத்தத்தம் மண்ணின தேசத்தின் மேலே இல்லை, ஆண்டவர் மேலே இல்லை, அற்புதங்கள் செஞ்சாரே அவர் மேலே இல்லை. இவங்களுக்கு இப்ப நடக்கிற சம்பவம் அப்படியே பயங்கரமா துக்கமா போயிட்டு அழுது புலம்பி உருண்டு பரண்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, ஆண்டவர்கிட்ட வேதனைப்படுத்துறாங்க, தேவனை மறந்து போனார்கள். இந்த துர்ச்செய்தி ஏன் இடம் கொடுத்துச்சு? உங்களுக்கு 2 விஷயத்தை நான் ஆழமா பதிவு பண்ண விரும்புகிறேன். இதுதான் என்னுடைய முக்கியமான விஷயம். 1, அருமையானவர்களே நல்ல கவனிங்க. இந்த என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 14வது அதிகாரத்தில் இந்த 10 பேர் துர்ச்செய்தி கொண்டு வந்தார்கள். ஆனால் 2 பேர் நல்ல செய்தியை கொண்டு வந்துச்சு. இந்த 2 பேர் மட்டும் தேசத்தை வேவு பார்க்க போனவங்க 12 பேர் அல்லவா? எப்படி இந்த 2 பேரால மட்டும் நல்ல செய்தியை கொண்டு வர முடிஞ்சிச்சு? ஹலோ, இந்த 2 பேர் மட்டும் எப்படி எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம்னு சொல்றாங்க? 1, தேவன் மேல் விசுவாசம். வேற, அவர்களுக்கு ஒரு தைரியம். வாக்குத்தத்தம் பண்ணின தேசம். நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஏற்கனவே நான் சொன்னேன், கூப்பிடும் போது வெறுமையா கூப்பிடல, நான் இதை தருவேன்னு சொல்லி தான் கர்த்தர் என்ன செஞ்சாரு, கூப்பிட்டார். நான் இதை செய்வேன்னு சொல்லி தான் கூப்பிட்டார். அப்ப ஆண்டவர் சொன்ன இந்த வரலாற்று நிகழ்வை, இந்த பதிவை இவர்கள் நன்றாய் அறிந்திருந்தார்கள். யாரு? யோசுவாவும் காலேபும். இவர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு, அந்த தேசம் எங்கள் தேசம். அல்லேலூயா. இப்ப ஏனாக்கின் புத்திரர் இருக்கலாம், கானானியர் இருக்கலாம், எபூசியர் இருக்கலாம், கிர்காசியர் இருக்கலாம், ஆனால் this promised land belongs to us. Hallelujah. இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இது எங்கள் தேசம். Hallelujah. அவங்க அதை சுதந்திரிக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த தைரியமும் விசுவாசமும் எங்க இருந்து வந்துச்சுன்னா, இவர்கள் ரெக்கார்டை நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாங்க, வரலாற்று நிகழ்வை நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. இவர்களுக்கு அறியாமையிலிருந்து இவங்கள் விடுதலையாய் இருந்தாங்க. இவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. என்ன தெரிஞ்சிருந்துச்சு? வாசிங்க.
யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். எனக்கு அருமையானவர்களே, நிதானமா வாசிங்கள, பொறுமையா நல்லா அந்த வேர்டெல்லாம் கவனிங்க. மறுபடியும் வாசிப்பா. எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. விடுதலையாக்கவும், அந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நல்ல கவனிங்க. அந்த தேசத்திலிருந்து யாரை நீக்கிறாராமா? நல்ல கவனிங்க. எகிப்திலிருந்து இவர்களை நீக்கி எபூசியரும் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில். அப்ப ஆண்டவர் எவ்வளவு தூரம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. இந்த தேசத்தை, நலமும் விசாலமுமான இந்த தேசத்தை உனக்கு கொடுக்கவே நான் இறங்கி இருக்கிறேன். இது யோசுவாவுக்கு காலேபுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, ஆனால் மற்ற ஜனங்களுக்கு தெரியவில்லை. நல்ல கவனிங்க. நம்ம நிறைய நேரங்களிலே முறுமுறுப்பதின் காரணம் என்ன தெரியுங்களா? அறியாமை. எப்படி? முறுமுறுப்பினுடைய காரணம் அறியாமை. இன்னும் போதுமான அறிவு நமக்கு இல்லை. வாக்குத்தத்தத்தை குறித்த அறிவு இல்லை. ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை அன்றைக்கு வச்சுட்டு போனவங்க தான். அதை குறித்த ஜெபம் இல்லை, அதை குறித்த விழிப்புணர்வு இல்லை, அதை குறித்த ஆய்வு இல்லை. என்ன ஆண்டவர் எனக்கு கொடுக்க விரும்புகிறார்? ஏன் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார்? இந்த வசனத்தினுடைய ஆழம் என்ன? அதற்காக நம்ம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? அதற்காக நாம் காத்திருந்திருக்கிறோமா? அதற்காக சிரத்தை எடுத்திருக்கிறோமா? அதற்காக நாம் என்ன செய்தோம்? அருமையான தேவ பிள்ளைகளே, ஒண்ணுமே இல்லாம நம்ம அறியாமையினால ஆண்டவர் எதையுமே செய்யல, ஆண்டவர் எதையுமே செய்யலன்னு முறுமுறுத்து கொண்டிருக்கிற ஒரு பரிதாப நிலைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை போல தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். சரி, ஆண்டவர் இது மோசேட்ட சொல்லிட்டாரு. ஆபிரகாமிட்ட என்ன சொன்னார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 18 21 வரைக்கும் வாசிங்க. ஆதியாகமம் 15வது அதிகாரம். உன் சந்ததிக்கு என்ன பண்ணேன்றாரு? கொடுப்பேன்னு சொன்னாரா? கொடுக்கிறேன்னு சொன்னாரா? ஆல்ரெடி ஹஸ் given. ஆண்டவர் ஏற்கனவே இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உனக்கு கொடுத்தேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சிட்டாரு? வாக்கு பண்ணிட்டார். எனக்கு அருமையான the promise has been completed. ஆண்டவர் ஏற்கனவே இதை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா நாம என்ன தெரியுமா பண்றோம்? இப்ப நடக்கிற சூழ்நிலையை பார்த்து துர்ச்செய்திகளை,
பிசாசு சொல்றான், உனக்கு வாய்ப்பே இல்லைங்க, நீ நல்லாவே வர முடியாது, நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்ப, இப்படியே நீ செத்து போயிருவ, உனக்கு வீடு வாசல்லாம் வாங்க முடியாது, உன்னால கார் வாங்க முடியாது, உனக்கு நல்ல ஆசீர்வாதம் இருக்காது, நீ நல்ல ஹெல்த்தியா இருக்க மாட்ட. இதெல்லாம் பிசாசினுடைய தந்திரமான துர்ச்செய்திகள். ஆனா கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு நான் ஆரோக்கியத்தை கொடுத்தேன், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நான் கொடுத்தேன், உங்களுக்கு நன்மையை நான் கொடுத்தேன், உங்களுக்கு வளப்ப நிலத்தை கொடுத்தே, நலமும் விசாலமுமான இடத்தை நீங்கள் சுதந்தரிக்கும்படி உங்களுக்கு நான் கொடுத்தேன், உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தேன், உங்களுக்கு எதிர்காலத்தை கொடுத்தேன், உங்களுக்கு செழிப்பை கொடுத்தேன், உங்களுக்கு நன்மைகளை கொடுத்தேன், உங்களுக்கு கொழுமையை கொடுத்தேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க பண்ண நடத்தி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, துர்ச்செய்தியை நீங்க நம்பாதீங்க. இந்த பிசினஸ் ஆகாதுன்னு சொல்றானா, கர்த்தர் சொல்லுவாரு, இது நடத்துறதுக்காக தான் நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன்ப்பா, நீ அங்கே நில்லு, நீ அங்கே நில்லு, ஸ்டாண்ட் தேர், அங்கே நீ நில்லு, நீ எந்த இடத்துக்கு நீ மூவ் ஆகாத, அந்த இடத்திலிருந்து நான் உன்னை உயர்த்த போகிறேன். அல்லேலூயா. எந்த இடத்துல யாரு நடக்காதுன்னு சொன்னாங்களோ, உன் காதுல துர்ச்செய்தியை சொன்னாங்களோ, உன் இருதய ஒட்டையும்படி துர்ச்செய்தி சொன்னாங்களோ, நீ புலம்பும்படி துர்ச்செய்தியை சொன்னாங்களோ, அந்த இடத்துல நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? மனிதனுடைய வார்த்தை ஜெயிக்க போறதல்ல, எனக்கு ஏற்கனவே கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இந்த பிசினஸ்ல என்னை கர்த்தர் உயர்த்த போகிறார், இந்த படிப்புல என்னை உயர்த்த போகிறார், இந்த தெருவில் என்னை உயர்த்த போகிறார், இந்த வாகனத்தை வைத்து என்னை உயர்த்த போகிறார், இந்த தொழில என்னை மேம்படுத்த போகிறார், இந்த பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த போகிறார், என் வேலையில் ஆசீர்வதிக்க போகிறார், எனக்கு ப்ரமோஷனை கர்த்தர் தர போகிறார், என்னை மல்டிப்ளை பண்ண போகிறார், என்னை ஆசீர்வதிக்க போகிறார், எனக்கு ஆரோக்கியத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். This is the blessing from God. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. துர்ச்செய்தி நிறைய வரும். ஏப்பா என்னப்பா நீ தொழில் பண்ற? எனக்கு அருமையானவர்களே, மனுஷன் பேசிட்டு போறாங்க, ஆனா கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த பிசினஸ், அதை அங்கீகரிங்க. நீங்க முதல்ல அங்கீகரிங்க, அதை நீங்க நேசிங்க, நீங்க அதன் மேல அன்பு பாராட்டுங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களுக்கு பல காரியங்கள் சொல்லலாம். டாக்டர், எப்பா அப்படியெல்லாம் வாய்ப்பு இல்லைப்பா, நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நீ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், நீங்கள் டயட்டில் இருக்கணும், நீங்கள் எதுனாலும் சரி, அவங்க படித்ததை வச்சு சொல்கிறாங்க. ஆனால் என் கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய நரம்புகள், எலும்புகள், இரத்த நாளங்கள், என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் எல்லாவற்றையும், அவருடைய டிக்ஷனரியே அவர் கையில் இருக்கு, டிக்ஷனரி அவர் கையில் இருக்கு. அவர் எல்லாவற்றிற்கும் விளக்க வைத்திருக்கிற தேவன். அவர் சொல்லுவார், என் பிள்ளையை எழுந்து நடக்க பண்ணுவேன், என் பிள்ளையை ஓட வைப்பேன், என் பிள்ளைகளுடைய கால்கள் நரம்புகள் எல்லாம் பலன் கொள்ளும்படி செய்வேன், என் பிள்ளையினுடைய கண்ணீரை துடைக்கிற நான் அற்புதத்தை செய்வேன். எது நடக்காததுன்னு சொன்னாங்களோ, எது நஷ்டம்னு சொன்னாங்களோ, எது இல்லாமன்னு சொன்னாங்களோ, எது பறிகொடுத்துருவேன்னு சொன்னாங்களோ, அந்த இடத்துல என்னை ஜெயிக்கும்படி, என்னை உயர்த்தும்படிக்கு, என்னை வாழ வைக்கும்படிக்கு, மேன்மை அடையும்படிக்கு, நன்மையை அடையும்படிக்கு ஆண்டவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் எனக்காக God has been well prepared. ஹalleluya. கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்க விசுவாசிங்கன்னா நல்ல கைகளை அடிச்சு அந்நிய பாஷையில பேசி ஆவியில நிரம்பி அடல் கொண்டவர்களாய் விசுவாச அறிக்கை இடுங்க. துர்ச்செய்தி என்னை ஒன்றும் செய்ய முடியாது. Glory to God. 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 எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு சாட்சியை நான் சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆப்பிரிக்காவில் ஒரு ஊழியக்காரர், அவர் சொன்ன சாட்சி, ஒரு நல்ல பிரபலமான தேவ மனுஷன், அவர் ப்ராஃபட். அவர் அவருக்கு அப்பா கிடையாது, அவர் ஒரே மகன்தான். ஊழியத்துக்கு நிமித்தமாய் அவர் திருமணமும் பண்ணிக்கொள்ளவில்லை. தன்னுடைய தாயை வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய தாயை பார்த்துக்கொள்ள ஆட்களை எல்லாம் வைத்திருக்கிறார்.
இவர் திடீரென்று ஒரு தேசத்தில், வெளி தேசத்தில் புறப்பட்டு போய் அவர் ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு நிலை. ஊழியம் செய்து கொண்டிருக்கிற போது ஒரு செய்தி வருகிறது, ப்ராஃபட், உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. அவர் சொன்ன வார்த்தை, கோ பேக் அண்ட் சிட் டவுன், நீ பின்னாடி போய் உட்காரு, இதுக்கு மேலே ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, கோ பேக் அண்ட் சிட் டவுன், ஒரு வார்த்தையும் பேசாத. தேவனுடைய ஊழியம் அங்கே நடந்தது. அவர் நேராக ரூமுக்கு போனாராம். ஆண்டவர்கிட்ட சொன்னாராம், ஆபிரகாமுக்கு சொல்லாமல் எதையும் நான் மறைப்பேனோ? எனக்கு சொல்லாம, I am the servant of God. I am doing ministry for you. I am building the kingdom of God. I am the part of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் பணிவிடைக்காரன். என்னட்ட சொல்லாம என் தேவன் எங்க அம்மாவுடைய உயிரை எடுக்க மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு இருந்தாரா. ஃப்ளைட் புறப்பட்டது. 3 hours டிராவல். ஃப்ளைட் ஊழியத்தை முடிச்சிட்டாரு, புறப்பட்டது. இங்கே செத்தது உண்மை. எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க, உறவுக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க. எவ்ரிபடி கேம். பெட்டிலையும் வச்சுட்டாங்க, பெட்டிலையும் வச்சுட்டாங்க, மூடல். அவ்வளோதான். ப்ராஃபட் வர்றதுக்கு ஏர்போர்ட்லேருந்து இறங்கிட்டாருன்ற செய்தி கேள்விப்பட்டாங்க. அவர் காலை விட்டு, எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது, அவர் காரை விட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி வாசலிலே தன்னுடைய வலது காலை வைத்த போது அந்த அம்மாவனுடைய உயிர் திரும்ப வந்தது. அந்த அம்மாவுடைய உயிர் திரும்ப வந்தது. இந்த கருமையான தேவ பிள்ளைகளை, துர்ச்செய்தியை நீ நம்பினா நீ தோத்து போயிருவ. துர்ச்செய்தியை நீ நம்பினா நீ வெட்கப்படுவ. துர்ச்செய்தியை நம்பினா நீ நல்ல தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் என்கிற அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு எந்த துர்ச்செய்திக்கு இடம் கொடுக்காம, எந்த இழப்பத்துக்கு இடம் கொடுக்காம, எந்த அவலட்சணத்துக்கு இடம் கொடுக்காம, விசுவாசத்தோடு என் கர்த்தர் எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார் என்கிற தைரியத்தோடு எழுந்து புறப்பட்டீங்கன்னு சொன்னா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு தோல்வியும் இல்லாதபடி அவர் சகலத்தையும் வெற்றியாய் அவர் மாற்றி கொடுப்பார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஒரு உயிரை திரும்ப வர பண்ண முடியும் கர்த்தரால. கர்த்தரால முடியும். அவர் கேட்ட கேள்வி பாருங்களேன், யாராவது யோசிச்சிருப்போமா அப்படி? ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டு தான் எங்க அம்மா உயிர் எடுப்பார். எனக்கு சொல்லலை. என்கிட்ட சொல்லாம என் தேவன் ஒரு காரியத்தை, அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவருக்கும் அவருக்கும் உள்ள உறவு இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், ஹalleluya, blessed is the man who trusts in the Lord. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை. இஸ்ரவேல் ஜனங்கள் பரிதாபமாய் செத்து போனாங்க. அருமையானவர்களே, ஆண்டவருக்கு பயங்கர கோபம். எப்பா, நான் யாருயா? நான் யார்? உனக்காக பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏனாக்கின் புத்திரரை நீ பார்த்து, எப்பா அவனா உன்னை கூப்பிட்டவன்? கிர்காசியரும் எபூசியரும் எமோரியருமா உன்னை கூப்பிட்டாங்க? நான் இல்லையா உன்னை கூப்பிட்டேன்? உன்னை அழைச்சது நான், உன்னை வேறு பிரிச்சது நான். தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்னே உன்னை இப்படித்தான் நான் வரையணும்னு சொல்லி உன்னை அழகுபடுத்தி உன்னை இந்த வயசு வரைக்கும் எந்த ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்திலிருந்து உன்னை மீட்டு காப்பாத்தி உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேனே, இது எதற்காக? நான் உனக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவதற்காக. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, எனக்கு நிறைய சொல்லணும்னு ஆசை, போதுமான நேரம் இல்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அன்று ராம் முழுவதும் இவர்கள் அழுது புலம்புனது ஆண்டவருக்கு ரொம்ப, என்னடா போடா
எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நம்ம போகும்போது தான் ஆண்டவர் கை விட்டுறாரு. அது வரைக்கும் நம்மளை எப்படியாவது பிடிச்சி இழுக்கணும்னு தான் விரும்புறாரு. இப்பயுமே பாருங்களேன், நீங்க வசனத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. 14வது அதிகாரத்தில் கொல்லணும்னா எல்லாத்தையுமே கொண்டு இருந்திருக்கலாம், ஆனா பிள்ளைகளை மட்டும் விட்டுட்டாரு. அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? இவங்க பண்ண அக்கிரமத்தை இவங்க சுமக்கட்டும். பிள்ளைகள் கானானுக்குள்ள பிரவேசிப்பாங்க. இந்த முறுமுறுத்தவன் அத்தனை பேரும் ஒருத்தன் கூட போக மாட்டான், அந்த 10 பேர் உட்பட. இஸ்ரவேல் ஜனங்களிலே கொள்ளை பேர் மரித்து போனார்கள். வாதையினாலே செத்தார்கள், வியாதியினாலே செத்தார்கள், கூட்டம் கூட்டமா செத்து போனாங்க. காரணம் என்ன தெரியுமா? முறுமுறுத்ததுனால. முறுமுறுக்காதீங்க. நீ என்னட்ட கூட முறுமுறுக்கலாம், ஆனால் என்னை முறுமுறுத்தாலே கர்த்தரை முறுமுறுக்கிறதுக்கு சமம்னு நான் சொல்லியிருக்கிறேன் பைபிளில். அருமையானவர்களே, உனக்கு உன் மனசுக்கு ஏற்ற மாதிரி பிரியமா நான் பேசாமல் இருக்கலாம். அது நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கலாம். அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அதில் என்கிட்ட முறுமுறுக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. எனக்கு என்ன கர்த்தர் சொல்கிறாரோ அதைத்தான் நான் செய்கிறேன். எனக்கு சொல்லாத ஒன்றை நான் இந்த சபையில் புகுத்தி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண நான் விரும்புறதில்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. ஆண்டவர் எவ்வளவு அருமையான தேவன். இந்த இடத்துல என்னாகமம் 14வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்களேன். ம் 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 10 முறை என்னை பரீட்சை பார்த்தீர்கள், காண மாட்டார்கள், காண மாட்டார்கள். வந்தபடியினாலும் எனக்கு அருமையானவர்களே, யோசுவாவுக்கும் காலேபுக்கும் ஆண்டவர் ஸ்பெஷல் ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு. நீங்கள் கானானுக்குள்ளே போங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூ ஹாவ் நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஆனால் மற்றவங்க யாரும் என்ன செய்ய முடியாது? உள்ள பிரவேசிக்க முடியாது. அன்பானவர்களே, நாங்கள் எதுக்கு கதறோம்? நாங்கள் சொல்லணுன்ற அவசியம் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லி எங்களுக்கு கெட்ட பேர் வரணுமா? நாங்கள் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லி ஜெபத்துக்கு வாங்க, ஆன்லைனில் அட்டன் பண்ணுங்க, இப்படி இந்த ஐக்கியத்துக்கெல்லாம் வாங்க, சர்ச்சுக்கு சீக்கிரம் வாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி உங்கள்கிட்ட எதுக்கு நாங்கள் கெட்ட பேர் வாங்கணும்? எப்படியோ போனால் நமக்கு என்ன அப்படின்னு இருந்திருக்கலாமே. அருமையானவர்களே, ஒரு நாள் வரும், நல்ல கவனிங்க. நான் இதை நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்க கூடாது, ஆனால் வசனத்தின்படி நான் சொல்கிறேன். இந்த பிள்ளைகள் யாவரும் தங்களுடைய பெற்றோர்களும் மூதாதையர்களும் வாதையினால் செத்து போகிறதை கண்கூடாக பார்த்தார்கள். கொரோனா காலத்தில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆஸ்பத்திரியில் ஜிஹெச்சில் சென்னையில் ஐயனாவரம் நினைக்கிறேன், அந்த இடத்துல 2 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அனாதையாய் 4 நாட்களாக நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். உள்ள பெற்றோர் செத்து போயிட்டாங்கன்னதே அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அதை தூக்கிட்டு போக யாரும் இல்லை, எந்த உறவுகளும் வரல. இதை கேள்விப்பட்டு ஒரு மீடியா, ஒரு யூடியூப்காரன் போட்டு அதன் மூலமாக இதில் ஒரு தொண்டு நிறுவனம் வந்து அந்த 2 பேரையும் எடுத்து அடக்கம் பண்ணினார்கள். எனக்கு அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள். உலகத்தான் சொல்கிறான்ப்பா, நம்முடைய பிறப்பு ஒன்றுமே இல்லாமல் இருந்து போயிடலாம், ஆனால் நம்முடைய இறப்பு ஒரு சரித்திரமாகணும், ஒரு சகாப்தமாகணும். அவனுக்கு இருக்கிற உணர்வு கூட நமக்கு இல்லைங்களே. நம்ம தேவனை, உண்மையுள்ள தெய்வத்தை, நம்ம உயிருள்ள ஆண்டவருடைய வார்த்தைகளை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நிறைய பேர் சுமக்கிறதில்லை, நிறைய பேர் அலட்சியம் பண்ணுறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது என்ன ஆச்சுன்னா, இந்த முறுமுறுப்பு
திரும்பி போகணும்னு நினச்சாங்க. சரி, திரும்பி போகணும்னு நினைக்கிறது இயல்பு தானே. நம்ம சொல்லுவோம் அல்லவா, நம்ம அங்கே இருந்திருக்கலாம். எப்படி அக்கறைக்கு இக்கரை. நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம், நிம்மதியாவது இருந்திருப்போம். நிறைய பேர் பார்த்தீங்களா, ஃபாரின் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதிக்க போகிறேன்ட்டு பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்து லட்சக்கணக்கில் கடன் வாங்கி அங்கே போய் சொன்ன வேலை ஒன்று, அங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவன் ஐயோ என்னடான்னு இத்தனை ஒரு 4 வருஷம் 5 வருஷமாக அவன் இருந்து பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சு வெளியிலையும் வர முடியாமல் தவிச்சு, உசுறு போய் தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் வாடி வதங்கி, பொண்டாட்டி பிள்ளைகள்கிட்ட பேச முடியாமல், இருக்கிற கடனை அடைக்க முடியாமல், அங்கேருந்து உசுறு போய் தப்பிச்சு வந்தா போதுமுடான்னு இங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஏப்பா, இதை முதல்ல 5 வருஷமாக 2 ஆடு வாங்கி வச்சுருந்தா கூட இன்னைக்கு கடனே இல்லாமல் நீ லட்சாதிபதி ஆயிருக்கலாமேப்பா. ஆசை யாரை விட்டுச்சு? எனக்கு அருமையான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாமே துரிதமாக கிடக்கணும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. துரிதமாய் கிடைத்த சுதந்திர முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. அன்பானவர்களே, அப்போ ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்னு பாருங்க. நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணிட்டீங்க, ஒரு சிம்டம்ஸ் கூட இல்லையே. எப்படி ஒரு சிம்டம்ஸ், ஒரு அடையாளம். ஏன்னா நம்ம 12 மணி நேரம் ஜெபிக்கிறோம்ல, அவர் உடனே அடையாளத்தை கொடுத்துட்டு தான் மறு வேலை பார்ப்பார். நம்ம எப்படி உபவாசம் பண்ணுறோம். இப்போ இன்னைக்கு 35வது நாள் உபவாசம். உபவாச ஜெபத்துக்கு தவறாமல் நான் பங்கு பெற்றவங்க கை தூங்குவாங்களா? அருமையானவர்களே, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரும் முகத்தையும் பார்த்தாரான்னு தெரியல, ஆனால் நான் பார்க்குறேன். எனக்கு தெரியுது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய முகமெல்லாம் தெரியுது. ஒரே ஒரு யோசுவா, ஒரே ஒரு காலேபு, ஒரே ஒரு ஆரோன், ஒரே ஒரு மோசே. அருமையானவர்களே, அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த முறுமுறுத்தது நிமித்தம் வாதையினால் செத்தார்கள், மடிந்து போனார்கள். அந்த வசனத்தை வாசி முடிச்சிருவோம். நம்ம 36 37 வாசிங்க. 14வது அதிகாரம். கொண்டு வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, துர்ச்செய்தியை பரப்புறவனுக்கும் பிரச்சனை உண்டு, துர்ச்செய்தியை அங்கீகரிக்கிறவனுக்கும் பிரச்சனை உண்டு. துர்ச்செய்தியை பரப்புனவங்களும் இங்கே போயிட்டாங்க, துர்ச்செய்தியை அங்கீகரித்தவங்களும் போயிட்டாங்க. யோசுவாவும் காலேபும் வஸ்திரத்தை கிழிச்சிக்கிட்டு போதும் கர்த்தர் மனம் இறங்கலை. இந்த ட்ரிப்பு, இந்த முறை சரிச்சிட்டார். அன்பானவர்களே, ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், நினைவு வர்றதுனால. நிறைய நேரங்களில் நான் இந்த கேள்வி சொன்னேன்ல, என்ன ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கல? ஆண்டவரே 35 நாள் ஆச்சு, ஒன்றுமே ஏதாவது அடையாளம்? எப்படி லாரியில் வருமா, கண்டெய்னரில் வருமா, மினி டோரா, மாட்டு வண்டியா, எதில் ஆண்டவர் வரப்போகுது, எங்களுக்கு எப்படி நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். நல்லது தான், எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. பட் அதுக்கு தகுந்தாற் போல் நாம் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நாம் தகுதி உள்ளவர்களா, எல்லாத்துக்கும் ஒரு குவாலிஃபை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ விஷயத்தை கவனிங்க. எலியா தீர்க்கதரிசி அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா தீர்க்கதரிசிக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. எத்தனை ஆசீர்வாதம்? ஹலோ, இரட்டத்தனையான ஆசீர்வாதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எலிசா செய்ததை காட்டிலும்
எலியா செய்ததை காட்டிலும் எலிசா செய்தது 2ஆ இருக்கும், டபுளா இருக்கும். அப்ப எலியா ஒரு 8 மிரக்கிள் செஞ்சிட்டார். இப்ப எலிசா எத்தனை மிரக்கிள் செய்யணும், எத்தனை அற்புதம் செய்யணும்? அது 16 செய்யணும். 16 16 செஞ்சா தான் முழுமை அடையும். இவர் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் இவருக்கு வந்துருச்சுன்னு. ஆனா 15 தான் நடந்துச்சு. அதுக்குள்ள பொசுக்குன்னு செத்து போயிட்டார். எலிசா செத்து போயிட்டார். அப்ப என்ன ஆண்டவரே, நமக்கே கேள்வி வருதில்ல, என்ன ஆண்டவரே டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸிங் கொடுத்தீங்க, திடீர்னு எலிசாவை அப்படி போட்டு தள்ளிட்டீங்களே, எலிசா போயிட்டாரே, 15 அற்புதம் அது அன்கம்ப்ளீட் ஆயிடுச்சே, இன்கம்ப்ளீட்டாக இருக்குதே, இது நல்லா இல்லைங்களே அப்படின்னு. அவ்வளோதானே உன் பிரச்சனை. நீ ஏன் ஞாபகம் வச்சிருக்கிறன்னா எனக்கு ஞாபகம் இருக்காதா? நீ ஏன் ஞாபகம் வச்சிருக்கனா எனக்கு ஞாபகம் வச்சிருக்காதா? ஏப்பா வாக்கு தத்தத்தை நம்ம பெற்றுக்கொண்ட நாமளே ஞாபகத்தை வச்சிருக்கிறோம்னா வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறவங்க ஞாபகத்தில் வச்சிருக்க மாட்டாரா? நிச்சயமாக வச்சிருப்பாரு. என்ன தெரியுமா ஆண்டவர் பண்ணாரு? ரொம்ப வருஷம் கழிச்சு, 1 வருடம் கழிச்சு ஒரு வாலிபன் செத்து போயிட்டான். அவனை கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது இவங்க அந்த வாலிபன் கொஞ்சம் வெயிட்டாக இருந்திருப்பான் போல் இருக்கு, பல்காக இருந்திருப்பான் போல் இருக்கு. இவங்க தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு போய் எலிசா கல்லறையில் போட்டாங்க. எலிசா கல்லறை அங்கே போட்டு புதைச்சி 1 வருஷம் ஆகி போச்சு. அங்கே எலிசாவினுடைய எலும்பு எங்கேயோ மலையில் நினைஞ்சு, எலிசா எலும்பு காலை கையை தூக்கி ஏதோ ஒரு எலும்பு ஒரு பக்கம் நீட்டிகிட்டு இருந்திருக்குது. அந்த எலும்பின் மேலே அந்த வாலிப பையனுடைய உடம்பு பட்ட உடனே உயிர் வந்துருச்சு. உயிர் வந்துருச்சு. அருமையானவர்களே, செய்தி என்ன தெரியுமா? ஒருவேளை நம்ம மரித்து போனாலும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக மறுபடியும் உயிரோடு எழுப்பக்கூடிய ஆற்றல் ஆண்டவருக்கு உண்டு. இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், எதெல்லாம் உனக்கு நெகட்டிவா துர்ச்செய்தியா வந்துச்சோ அதெல்லாம் இந்த 35வது உபவாச நாளிலே, இந்த மாதத்திலே, இந்த ஜூலை மாதத்திலே, இந்த பரிபூர்ணமான மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு உயிரூட்டுவதற்கு, உயிர் வர செய்வதற்கு அவர் போதுமான தேவன். நம்ம எல்லாரும் ஸ்டாண்ட் அப், எல்லாரும் நம்ம எழுந்து நின்று தேவ சமூகத்திலே கரங்களை நல்லா அடிச்சு, நல்ல ஆவியில நிறைஞ்சு, ஆவியில நிறைந்து, நல்ல கைகளை அடிச்சு, கைகளை தட்டி, நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாயில திறங்க, அடிவாசில பேசுங்க. ஆண்டவர் நிரப்பட்டு எலியாவின் மேல், எலிசாவின் மேல் இருந்த அந்த அபிஷேகத்தின் வல்லமை இந்த இடத்திலே, இந்த வளாகத்திலே, இந்த மகிமையிலே அது பூரணமாவதாக, பூரணமாவதாக, பூரணமாவதாக. எல்லாரும் வாய்களை திறந்து, துர்ச்செய்தி உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, துர்ச்செய்தி உங்களை தோற்கடிக்க முடியாது, துர்ச்செய்தி உங்களை அவமானப்படுத்த முடியாது, துர்ச்செய்தி உங்களை கீழே தள்ள முடியாது. சொல்லுங்க, சொல்லுங்க, விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு ஜெயம் கொடுக்கிற தேவன் உண்டு. ஹல்லேலூயா. துர்ச்செய்தியை மாற்றுகிற தேவன் உண்டு. ஓ, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அற்புதங்களை செய்கிற தேவன் நல்லவர், உயிர் பெற செய்கிற தேவன் நல்லவர். We give you praise. நல்ல கைகளை அடிச்சு, எனக்கு இது போதுமானதாக அல்ல, நல்ல நல்ல எல்லா ஆவியில நிறைஞ்சு, ஆவியில நிறைஞ்சு. இது அலட்சியமா நினைக்காதீங்க, இந்த செய்தி அலட்சியமா நினைக்காதீங்க. நல்ல ஆவியில நிறைஞ்சு விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. உங்க துர்ச்செய்தி எல்லாம் போகட்டும், உங்க நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போகட்டும், நெகட்டிவ் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் போகட்டும். கர்த்தர் மேல இருந்த முறுமுறுப்பெல்லாம் போகட்டும், மனிதர்கள் மேல இருக்கிற முறுமுறுப்பெல்லாம் போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ரியா பாலா கரா துனா ஹலவோ அவுதரா கலா வரா வலா துனாமா. அக்கினி இறங்கட்டும், இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். அவை நிரப்பட்டும், 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 அவை நிரப்பட்டும். ஓ ரிபா பா 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 ரிபா லா ஹரா துனா ஹராமு அவுதரா ஹலா ரபா ஷக்கா
Rivolacalaro Galarudunamo, Antarabalabarabo, Orivalacarabalabo, Santarabaladunamo, Audaracarabo. விடாதீங்க நல்ல கைகளை தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஓ ஷபா பாபா பாபா, நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள், நீங்க வெற்றியாளர்கள், நீங்கள் தோல்வி உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தோல்வி கிடையாது. கண்களை மூடி நின்ற வண்ணமாகவே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் இந்த காரியத்துல வருத்தப்பட்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை, ஆண்டவர் வாக்கு பண்ணினதான அந்த வாக்கை விசுவாசிக்காமல் போய் அவர்கள் முறுமுறுத்ததினாலே அவர்களால கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல் போனது.
ஆமென். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தரிடத்தில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதபடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நம்முடைய சந்ததிகள் அந்த வாதையினாலே வாதிக்கப்படாதபடிக்கு நாம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் விசுவாசத்தையும் விதைக்கிறவர்களாய் நாம் இருப்போம். நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, அருமையான காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. முறுமுறுப்பினால் வந்த வாதையினாலே அந்த வாதையினுடைய விளைவை என் தேவன் இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஐயா. நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. எங்களுடைய அவிசுவாசம் எல்லாம் எங்களிடத்திலிருந்து நீங்கி போய் என் தேவனை ஒருபோதும் நாங்கள் குறைத்து மதிப்பிடாதபடி என் தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் வாக்குகளையும் என் தேவன் எங்களுக்கு சொன்னினதையும் அவர் நிறைவேற்றி தருகிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே, எலிசாவினுடைய அந்த கல்லறையின் மேல் போடப்பட்டதான அந்த ஆண்டவரே இறந்த வாலிபன் அவன் உயிரோடு கூட எழும்பினதை நாங்கள் பார்க்கிறோம். நீர் வாக்கு பண்ணியதை நிறைவேற்றி தருகிற தேவன். எந்த விசுவாசத்தை ஆண்டவரே துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. வார்த்தை பகிர்ந்து கொண்ட நம்முடைய மகனை வல்லமையுள்ள கரத்திலே எடுத்து பயன்படுத்தும். ஆசீர்வதியும். மீதியாய் இருக்கிற நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.